நம சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைத்து அடியார் பெருமக்களுக்கும் சிவனருட்பேரவை யூடியூப் சேனலின் வழியாக அடியேனின் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு திருவெம்பாவை 16வது பாடலை சிந்திக்க முற்படுகின்றோம். முன்னிக் கடலை சுருக்கி எழுந்து உடையாள் என்ன திகழ்ந்து எம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னி பொழிந்து எம்பிராட்டி திருவடிமேல் பொன்னம் சிலம்பில் திருப்புருவம் என்ன சிலை குளவி நந்தம்மை ஆளுடையாள் தன்னில் பிரிவிழா எங்கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன்சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோர் எம்பாவாய் என்பது பாடலாகும். இப்பாடலின் விளக்கமானது, சூரியனால் கடல் நீர் முழுவதும் குடிக்கப்பட்டு உருவான இந்த திரண்ட மேகங்கள் எங்கள் சிவனாரின் தேவியான பார்வதி அம்மையைப் போல் கருத்து இருக்கின்றன. எங்களோடு எப்போதும் இருந்து வரும் ஈசனாரின் துணைவியான அந்த அம்பிகையின் சிற்றிடை போல் வானத்து மின்னல் பொலிவாக வெட்டுகிறது. எம்பிராட்டியான சக்தி தேவியின் திருவடி பொற்சிலம்புகள் எழுப்பும் ஒளியைப் போல அங்கே வானத்தில் இடி முழங்குகிறது. சக்தி தேவியின் வளைந்த புருவம் போல் வானவில் தெரிகின்றது. நம்மை ஆட்கொண்ட எங்கள் தலைவனாம் ஈசனை விட்டு இமைப்பொழுதும் நீங்காத அந்த தேவி தன் கணவரை வணங்கும் பக்தர்களுக்கு விடாது அருள்மழையை பொழிவாள். அதைப் போல கருணை கொண்ட மழையே நீ விடாமல் பொழிந்து நாட்டில் வளமும் நலமும் உண்டாக்குவாயாக என்பது இப்பாடலின் விளக்கமாகும். இப்பாடலில் ஆன்மீகமும் அறிவியலும் ஒன்றுக்கொன்று இணைந்தது என்பதற்கு எடுத்துக்காட்டாக இப்பாடல் விளங்குகிறது. கடல் நீரானது ஆவியாகி மேலே சென்று மேகமாகி குளிர்ந்து மழையாகிறது என்பது அறிவியல். இக்கருத்தை 1200 ஆண்டுகளுக்கு முன்பே மாணிக்கவாசகர் சொல்லிவிட்டார். மேலும் இயற்கையை தெய்வமாக வடித்ததன் மூலம் அதற்கு நாம் கொடுக்க வேண்டிய மரியாதையை தெளிவாகவும் சொல்லிவிட்டார். திருச்சிற்றம்பலம்.